என்ன பால்ராஸ் என்ன என்னம்மா சரசே என்ன என்னண்ணே உன் பொண்ணு வரலையா அந்த பொங்கலுக்கு? அது வருதுமா, பேசிட்டேன். பஸ் கிடைக்கலையா? எல்லா பையனும் சென்னையில இருந்து வராங்கல்ல, அது பஸ் கிடைக்கலப்பா, ரயில் கிடைக்கல அப்படின்றுச்சு. வருதான், வந்துருதான்னுச்சு. என்ன பஸ் கிடைக்கல ரயில் கிடைக்கலையோ, எல்லா புள்ளியோளும் தான் வேலைக்கு போகுது, படிக்க போகுது. கரெக்டா பண்டிகைன்னா ஊருக்கு வந்துருது. ஏதோ ஊர்ல இல்லாத பொண்ணு வளர்க்கறாராம், ஊர்ல இல்லாத வேலை பாக்குதாமா. அது பண்டிகைக்கு கூட வீட்டுக்கு வர மாட்டேங்குது. சி, இப்படிலாம் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா எப்பயோ கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுருப்பேன். கண்ட நாய்ட்டெல்லாம் கிளி கிளின்னு கிளிக்க வேண்டியதா இருக்கு. பிள்ளை எப்பதுக்கு காக்கில அரிசியை புதிருக்கான், பொங்கியா தின்றுப்பான். ஏய் ஆனா போன புரி, ஏய் ஆனா போன புரி, ஊருக்கு போன் அடிப்போம். இன்னைக்கு என்ன வெடு வெடுன்னு வெளுத்து விட்டுரும். என்ன அப்பா போன் பண்றாரு? ஹலோ, என்னம்மா பிஸியா இருக்கியா? 10 நிமிஷம் வரைக்கும் எடுக்காம இருக்கியா? என்னம்மா? அப்பா ஆபீஸ்ல இருக்கேன்ப்பா. ஆபீஸ்ல? ஆபீஸா? 10 மணிக்கு என்னம்மா ஆபீஸ்? நைட் 10 மணி வரைக்கும் ஏன் ஆபீஸ்ல என்ன வேலை? எனக்கு நைட் ஷிஃப்ட்ப்பா, உங்களுக்கு தெரியாதா? என்னமோ சரியில்லை. ஆமா, நீ என்ன என்ன கிளம்புற, எப்ப வருவ, என்ன என்ன சமாச்சாரம்? கிளம்புறேனா? எங்கப்பா கிளம்புறேன்? கிளம்புறேனாவா? ஏமா பொங்கல்மா, பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், அப்புறம் சனியார் சேர்த்து வருது. நீ ஊர் பக்கம் வருவேன்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிருக்கோம். லீவ் இல்லப்பா, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல எனக்கு லீவ் கிடையாதுன்னு. பொங்கலுக்கு லீவு தராத வேலை என்ன லீவு? சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க. உனக்கு என்ன லீவ் இல்ல? எவன் ஓனர் அவன்? பா, நான் வேலை பாக்குறது ஐடி கம்பெனி, இது யூஎஸ் பேஸ்டு. எனக்கு லீவு கிடையாதுப்பா. என்ன ஐடி ஊசு? இங்க பாரு, எதிர்க்கு இருக்க சண்முக மையன், அவன் போன வாரம் வெள்ளிக்கிழமையே அவன் இருந்து கிளம்பி சனிக்கிழமை காலையில என் முன்னாடி நின்று என்ன அங்கிள் அப்படிங்கிறான். வயிறு எரியுது. சரசாங்க பாத்துட்டு இந்த லீவுக்காக வருவாளா அப்படிங்கிறான். என்ன கதை? நீ இப்ப வரியா இல்லையா? 3 நாள் ஊரை பார்க்க வந்துரு. பா, அவன் வேலை பாக்குறது பேங்க்பா, நான் வேலை பாக்குறது ஐடிப்பா. கொஞ்சமா நான் பேங்க்கு தானே படிக்க சொன்னேன். அப்பவே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டே இல்ல, சிஎஸ்சி சேர்த்து விட்டேனே. எதுக்கு சிஎஸ்சி சேர்த்து விட்டேன்? ஐடி வேலைக்கு போறதுதான்ப்பா, பேங்க் வேலைக்கு போறது இல்ல இல்ல இல்ல. இங்க பாரு, நீ உன் சமாச்சாரமே சரியில்லடி. இல்ல இங்க பாரு, உன் மகன் என்ன தெரியுமா செய்யறா? ஆயுத பூஜை கேட்டா வர மாட்டேங்கிறா. தீபாவளிக்கு 4 நாள் லீவ் வந்துச்சு, வர மாட்டேங்கிறா. இப்ப நியூ இயர், கிறிஸ்துமஸ் சேர்த்து வாமா, ஆஃபலி லீவு தானமானா, எக்ஸாமுக்கு ஐடி கம்பெனிலாம் ஆஃபலி லீவ் இல்லங்கிறா. அது எப்படி லீவ் இல்லங்கிறது? இப்ப பொங்கலுக்கு வேணா வர மாட்டேங்கிறா, ஊர் திருவிழாக்குனா வர மாட்டேங்கிறா. இவ என்ன தெரியுமா செய்யறியா? இந்த இன்ஸ்டாவா, இன்ஸ்டாகிராமா, அதுல ஒரு பையன் கூட போட்டோ போட்டுருக்கா, நான் பார்த்தேன். பா, அது அண்ணாப்பா, நீங்க ஏதாவது பேசக்கூடாதுப்பா. அண்ணாவோ நொண்ணாவோ, அவனுக்கு தங்கச்சி இருக்குல்ல, அவன் தங்கச்சியோட போட்டோ போட வேண்டியதானே. உனக்கு என்ன வேலை? நீ எதுக்கு ஆம்பளை பையனோட போட்டோ போடுற? நீ ஊரை பக்கம் வா, அப்போ கால் கட்டு போட்டு விடுற. நீ சும்மா எல்லா மாப்பிள்ளையும் வேணாங்கிற. நீ வராம அங்க சுத்திக்கு இருக்க. என்ன மாப்பிள்ளை பாத்திருக்கீங்க? நீ பார்த்து அமைச்சு விட்டதெல்லாம் 10 வயசு கூட இருக்கு. எனக்கு என்ன வயசு? அவன் 10 வயசு பெரியவன். இந்த முக்கு தெருவுல இருக்கவன் அவன் என்னன்னா, அவன் நல்ல குணமே கிடையாதுப்பா. அப்படியா? அப்ப பின்னாடி வீட்டுக்காரன் ஒருத்தன் நல்லா பிசினஸ் பண்ணிருக்கேன்னு சேர்த்து விட்டுனே. அவன் படிக்கவே இல்லப்பா. படிக்காத ஆளு கூட போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றீங்க. நான் எப்படி கல்யாணம் பண்ணி? யாரையா பாத்திருக்கியாடா ஊர்ல? செருப்பு பிஞ்சிரும். நீ இப்ப மொதா பஸ் ஏறி இன்னைக்கு நைட்டு கிளம்பி வார பாத்தியா? திருச்ச உடனே வந்துருச்சு. நீ வர உன் கால் கட்ட போட்டு இன்னைக்கு நான் அனுப்பல. என் அப்ப விரும்மாண்டில நீ வர, நீ கிளம்பி வர. இல்ல நான் வரேன், மெட்ராஸ் புக் பண்றேன். ஐயோ, அப்பா வேற போன் பண்ணிட்டாரு, வர வேற சொல்றாரு, லீவு கிடைக்கலையே. ஏய் இங்க வாயே. என்ன? எனக்கு பொங்கலுக்கு லீவுக்கு போனோம். 3 நாள் நான் கேஷ் லீவ் எடுத்துக்கிறேன். அப்பா வேற போனை போட்டு திட்டாரு. டிக்கெட் போடணும்டா. அப்படியா? ஆமா. அந்த பொண்ணுக்கு இல்ல, அது ஏதோ ஐடியா ஏதாவது கொடுக்கும். யாரு? சுபா டிக்கெட் போடணும். சுபா, கொஞ்சம் டிக்கெட் மட்டும் போட்டு கொடு சுபா. நான் சொல்றேன் பாரு ஐடியா. அதாவது நான் ஊருக்கு போறேன்னு சில பேர் வெறுப்பேத்த வேண்டியிருக்கு. அதான் கூப்பிட்டேங்க பாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீ லேட்டு. நான் போன மாசமே லீவ் அப்ளை பண்ணி பஸ் புக் பண்ணி ரிட்டர்ன் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன். என்ன பண்ற? தற்கூரி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராத. இங்க பாரு, அவர் சொல்றத நம்பாத. அவர் என்ன உன்ன ஃப்ரெண்ட் நினைச்சிருந்தா அவர் புக் பண்ணும்போதே உனக்கு புக் பண்ணிருக்கணும்ல. எனக்கு சொல்லிக்கலாம்ல. நீ பஸ் உனக்கு ஆகாது தானே, வாந்தி வரும் தானே, அதனாலதான் நான் உனக்கு பண்ணல. உன் ஹெல்த் இஷ்யூல நான் அக்கறை எடுத்துக்கிறேன். அவர் மோகனா, பொங்கல் லீவ்லாம் கூட்டமா இருக்கும். நீ யோசிச்சுட்டு இருக்காத. நீ என்ன பண்ற? இன்னைக்கு திங்கக்கிழமை ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமையே நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பாங்க மோகனா. சனி ஞாயிறு திங்கள்னு சேர்த்து எடுத்துக்கலாம்னு 3/4 பேர் போயிருப்பாங்க. அப்படியே மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? சனிக்கிழமை ஆபீஸ் முடிச்சு சனிக்கிழமை கிளம்பிருப்பாங்க. மீதி கொஞ்சோண்டு பேர் அவங்களும் தூங்கி ஏஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலைல பஸ் பிடிச்சோம்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வீட்டுக்கு போயிடலாம், போகிய போய் கொண்டாடிடலான்னு போயிருப்பாங்க.
ஒன்ன மாதிரி கொஞ்சோண்டு பேர் தான் திங்கக்கிழமை வரைக்கும் இருப்பாங்க. நீ போ கிளாம்பாக்கம் போ, பஸ் வரிசையா நிக்க, ஏறி போயிடு. இப்ப நான் போய் டக்குனு ஏற சொல்றியா? நம்பாத. இப்ப இதே மாதிரி எல்லாருமே யோசிச்சு எல்லாருமே திங்கக்கிழமை கிளாம்பாக்கம் வந்துட்டா போச்சு. எங்க அப்பா வேற போன் போட்டாரு. இப்படி மாத்தி மாத்தி சொன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்றேன், ஒரு வந்தே பாரத் போடுவோம். இருக்குமா? டிக்கெட் இருக்குமா? தெரியாது. தக்கல்ல போடுவோமா? தக்கல்ல போடு. அது போட, அது பண்ணாத. பேமெண்ட் பண்ணு, அத பண்ணு, பேமெண்ட் பண்ணு. இதுக்குள்ள போன் பே போடு. போயிருச்சு. லோவர் பெர்த் போட்டா லோயர் பெர்த் எப்படி கிடைக்கும்? லோயர் பெர்த் இந்த டைம்ல ஏதோ ஒன்னு போட வேண்டியதானே. முடிஞ்சு கிடைக்காது, அவ்வளவுதான். போச்சு, முடிஞ்சு, அவ்வளவுதான். சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத விட்டுரு. அத விட்டுரு. நீ பஸ்ல போடுவோம். எந்த பஸ்? பிரைவேட் பஸ்ல போடுவோம். இங்க பாரு, அவர் சொல்றத கேட்காத. ட்ரெயினே கிடைக்கல. எப்படி 6 மணி நேரத்துல ஊருக்கு போயிரலாம். மதுரைக்கு வரட்டுவாங்க. பிரைவேட் பஸ்ல கொள்ள கட்டணம் வச்சிருப்பாங்க. அவர் சொல்றத நம்பாத. 4000 ரூபாய் போட்டுருக்காங்க. 4000 ரூபாய் ஏன்டா இங்க இருக்கு? இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. யாராவது அதிகமா டிக்கெட் வாங்குனா நம்பர் போன் பண்ணலாம்னு சொல்றாங்க. இவர் நான் பண்றேன் பாரு. இந்த நம்பர்ல இருந்து பண்ணா போன் நம்பரை வச்சிட்டே ஏதாவது பண்ண போறாங்க. அப்படியா? அவ்வளவுதான், முடிஞ்சு. சரி, நம்ம கவர்மெண்ட் பஸ்ல போடுவோம். டிஎன்எஸ்ஆர்டிசி போடு. எப்பா இரு போடு. நானே பாத்துக்கிறேன். பஸ் போடலாம். இரு போடலாம். ஒரு சீட்டுக்கு ஒரு 9 மணி பஸ். அது டிஃபரண்ட் லேபிள். அவங்க அது மட்டும் தான் இருக்கும். அப்ப அடுத்து இங்க ஒரு சீட்டு போடு. 2 பேருக்கு நடுவுல எப்படி இந்த புள்ள உட்கார்ந்து போய்? ஐயோ, நானே போட்டுக்கிறேன். உங்களை கூப்பிட தப்பு. கிளம்புங்க முத. இல்ல லாஸ்டா ஒரு ஐடியா. வேணாம். இவர் வேற போன் பண்றாரு. நமக்கு டிக்கெட்டும் கிடைக்காதே. கொளுத்த ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா? பா டேய் தம்பி, வாப்பா. சொல்லுமா. பக்கத்து வீட்டுல எல்லாம் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. போகிக்கு வா, நீ கொளுத்து வா. ராத்திரி கொளுத்திக்கலாமா? தூக்கம் காலையில கொளுத்துறாங்க பாரு. பக்கத்து வீட்டு பையன் கொளுத்திட்டு இருக்காரு பாரு. வா. சரி, நான் வரேன். போ, நான் வரேன். ஹாப்பி போகி. என்ன அவன் தீ மட்டும் பெருசா எரியுது? என்ன இன்னும் நல்லா எரியுது? எல்லா அட்டையும் எடுத்துட்டு வரடா. என்ன போட்டிருக்காங்க? பக்கன்னு எரியுது. நமக்கு விட்டு எரியுது. அண்ணே, என்ன உங்க போகி போட்டிருக்கீங்க? நல்லா எரியுது. கலர் கலரா வருது நெருப்புலாம். துணி போட்டுதுப்பா. பழைய துணி தான் இருந்துச்சு வீட்டுல. ஆமா, அதை எடுத்து வந்து போட்டா நல்லா துணி போட்டா எரியுமா? துணி போட்டா பட்டு துணி போட்டா கலரா எரியுமா? எரியாது. பழைய துணி இருந்தா வந்து போட எரியும். இப்ப வாருங்க. போடு. நிறைய பழைய துணி இருக்க வீட்டுல. ஆமா, எரியுது பாரு. போடு நல்லா எரியும். என்ன இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? என்ன போட்ட? அவன் வீடு மட்டும் நல்லா கலரா பெரிய தீயா ஏத்தி வெறுப்பேத்துறான். நம்ம வீட்டுல எரியணும்லமா, அதான் கொளுத்தி விட்டேன். எல்லாத்தையும் குப்பையெல்லாம் போட்டு. நம்ம வீட்டுல இவ்வளவு குப்பைலாம் இல்லையே. வீரோட வச்சிருக்கே துணிமணி எல்லாம் புதுசு வாங்கிக்கலாம். பழையன கழிதல் புதியன புகுதல். கிறுக்கு பையில பழையன கழிதலும் புதியன புகுதலும்னா என்ன? ட்ரெஸ் எல்லாம் பழைய ட்ரெஸ் எல்லாம் கொளுத்துனா அதுவா போகி? நம்ம மனசுல இருக்கிற அழுக்கான எண்ணங்கள் எல்லாம் போக்கிட்டு புது எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் எல்லாம் மனசுல வந்து வச்சுக்கணும். அதுதான் போகி. இந்த மாதிரி கொளுத்துறதுலாம் சும்மா சாஸ்திரத்துக்கு லைட்டா கொளுத்தி விடுவான்னு பார்த்தா இது என்ன இவ்வளவு பெருசா கொளுத்தி விட்டுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் பிரைஸ் தெருவில் யார் வீட்டுல அதிக குப்பை இருக்கு எரிஞ்சு முடிஞ்சோடனே இந்த கறியோட கணக்கை வச்சுதான் நாங்க வந்து இப்ப விளையாடுவோமே. உனக்கு இதெல்லாம் யாரா சொன்னது? நம்மளா சொல்லிக்க வேண்டியதாமா. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் போகிக்கு பண்ண கூடாது தம்பி. இதெல்லாம் இது என்ன தீபாவளிக்கு என் வீட்டுல குப்பை கிடக்கவும் வீட்டுல குப்பை கிடக்கான்ற மாதிரி போகிக்கு இதெல்லாம் போட்டியா உங்களுக்கு தெரு பசங்களுக்கு? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் கொளுத்த கூடாது. நல்ல எண்ணங்களை மனசுல வச்சுக்கிட்டா போதும். புரியுதா? இந்த மாதிரிலாம் கொளுத்துறதுனால காற்றுலாம் மாசுபடுது. இப்ப பறவைகள், விலங்குகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் முக்கியமா நாளைக்கு நம்ம ஷோல வீடியோ போட போறோம். அதுல பார்த்தா தெளிவா தெரியும் யாரு வந்து இதனால அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு. மக்களே, உங்களுக்கும் தான் சொல்றேன். போகினா இந்த மாதிரி குப்பையெல்லாம் போட்டு எரிக்கணும்லாம் கிடையவே கிடையாது. நீங்க உங்க எண்ணங்களை புதுசாக்கிட்டா போதும். இப்படி எரிக்கிறதுக்கு பதிலா, எரிச்சு இப்படி மாசாக்குறதுக்கு பதிலா மாநகராட்சி கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சு அவங்க ஏதாவது ஒரு பயனுள்ள பொருளை அதை மாத்திக்குவாங்க. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். அங்கிள், உங்க பையன் சுரேஷ் எந்திரிச்ச உடனே சொல்லுங்க, எங்க வீட்டுல தான் நிறைய குப்பை எரிச்சோன்னு. உங்க அம்மா வந்து செருப்பால் அடிக்கிறதுக்கா?